இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுங்களாட்டி நம்ம போய் பக்கத்துலேயே கருவேப்பிலை செடி இருக்குது, அதில் போய் நம்ம கருவேப்பிலை உருகிட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலையை பறித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அடுத்து கடுகு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஆட்டு மூளை வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் தூளுப்பு, வரமிளகாய் தூள், கறி மசாலா தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.